இன்றைய சிந்தனை இல்லங்களிலே நாங்கள் வழிபாடு செய்வதை பற்றிய ஒரு சிந்தனையை பார்ப்போம். நாங்கள் எமது இல்லங்களிலே எல்லோருடைய இல்லங்களிலும் சுவாமி அறை என்று ஒரு அறையை நாங்கள் வைத்திருப்போம். ஆனால் எங்களுடைய மரபிலே அந்த சுவாமி அறை என்பது தனியாக இருக்க வேண்டும். அது வாஸ்து சம்பிரதாயமாக தனியாக இருப்பது மிக மிக நல்லது, உன்னதமானது. அந்த அறையிலே நாங்கள் எங்களுடைய இருப்பை தவிர்த்து கொள்வது மிக நல்லது. சுவாமி அறை என்பது வழிபாட்டுக்கு மட்டுமே நாங்கள் பாவிக்கப்பட வேண்டியதாக இருந்தால் அந்த இல்லத்துக்கு தனித்துவமான சிறப்பு உண்டு. நாங்கள் ஆலயத்தை எப்படி புனிதமாக பார்க்கின்றோம், ஆலய வழிபாட்டை எப்படி புனிதமாக நோக்குகின்றோம், அதே போலதான் இந்த சுவாமி அறை என்பதும் எங்களுடைய இல்லத்திலே தனித்துவமாக இருக்க வேண்டும். அங்கே நாங்கள் தேவையற்ற வழிபாடு செல்லப்போகின்ற நேரங்களில் மட்டும் அந்த அறைக்குள்ளே சென்று வழிபட்டு நாங்கள் பாராயணங்கள் செய்து விளக்கேற்றி வைத்து பாராயணங்கள் செய்து பதிகங்கள் பாடி தியானமாக இருந்து எது எங்களுடைய முறைகளோ அதை பின்பற்றி வழிபட்டு வெளியே வந்துவிட்டால் அந்த அறை சாற்றப்பட்டு விட வேண்டும். அங்கே தெய்வீகம் மட்டும்தான் இருக்க வேண்டும். அது அந்த இல்லத்துக்கே சிறப்பை கொடுத்து விடும். இது வாஸ்து சம்பந்தமான ஒரு முறைமை. அதாவது சுவாமி அறை, வழிபாட்டறை தனியாக இருப்பது அந்த இல்லத்துக்கே மிகவும் நன்மையும் சிறப்பையும் கொடுத்து விடுகின்றது. அதை நாங்கள் எல்லோரும் கவனத்திலே கொள்ள வேண்டும். வழிபாட்டு அறையை நாங்கள் வேறு விடயங்களுக்கு சம்பந்தப்படுத்தக்கூடாது. இது வழிபாட்டோடு மட்டும் இருக்க வேண்டும். அதிலும் காலை மாலை இருவேளைகளிலும் அங்கே விளக்கேற்றப்பட வேண்டும், தூய்மை பேணப்பட வேண்டும். அந்த அறையினிலே தேவையற்ற பொருட்கள் இருக்கக்கூடாது. வழிபாட்டுக்குரிய பொருட்கள் மட்டும் அந்த அறையில் இருக்க வேண்டும். இப்படியான தனித்துவமான முறைகள், தனித்துவமான செயல்பாடுகள் அந்த இல்லத்துக்கு நிறைந்த லட்சுமி கடாட்சத்தையும் பெருமையையும் புகழையும் வாரி வழங்கி விடுகின்றது. எனவே இல்லம் என்கின்ற கோவிலில், இல்லமே எங்களுக்கு ஒரு கோவில், அந்த கோவிலுக்குள்ளே இருக்கின்ற வழிபாட்டறை இன்னும் புனிதமானதாகவும் இன்னும் மேன்மையானதாகவும் அமைகின்ற பொழுது அந்த இல்லத்துக்கு அது ஒரு தனித்துவமான சிறப்பை கொடுத்து விடுகின்றது. நன்றி.